வணக்கம் நண்பர்களே. 6ஆம் வகுப்பு டேர்ம் 3ல் 3ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம். பாடத்தோட பெயர் என்னென்னா, பேரரசுகளின் காலம், குப்தர் பேரரசு, அதாவது வர்த்தமான பேரரசு, 2 பேரரசுகளுடைய காலத்தை பற்றி பாடம் தான் இந்த பாடம். முதல்ல லிச்சாவி என்றால் என்ன பார்த்தோம். பழமையான கனசங்கங்களில் ஒன்று தான் லிச்சாவி. கனசங்கம்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு பல்வேறு வகைப்பட்ட மக்கள் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் கனசங்கங்கள்னு பார்த்தோம். மகாஜனபதங்கள் என்றும் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு லிச்சாவின்றது என்னதுன்னா, ஒரு பழையவையான கனசங்கங்களில் ஒன்று. இதோடைய ஆட்சி பகுதி, இந்த கனசங்கத்தோடைய ஆட்சி பகுதி எங்கேவா இருந்துச்சுன்னா, கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. அப்போ கொஸ்டின் என்னென்னா, லிச்சாவி பழமையான கனசங்கங்களில் ஒன்று. லிச்சாவி அரசு எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தோமாக்கும், அவருடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டது தான் லிச்சாவி பேரரசு. அடுத்து பிரசஸ்தி மெய்கேத்தி. பிரசஸ்தின்றது என்னென்னா ஒரு சமஸ்கிருத சொல். பிரசஸ்கிருதி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். இதோடைய பொருள் என்னென்னா, ஒருவரை பாராட்டி புகழ்வது தான் பிரசஸ்தி. அதாவது இந்த அவைக்கள புலவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க அரசர்களை புகழ்ந்து பாடி அந்த அரசருடைய சாதனைகளை பட்டியலிடுவாங்க. இதைத்தான் பின்னாடி நம்ம படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிப்பார்கள். அதைத்தான் மெய்கேத்தின்னு சொல்கிறாங்க. இது சமஸ்கிருதத்தில் பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க. அதாவது அவைக்கள புலவர்கள் அரசர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, புகழ்ந்து பாடுறாங்க. புகழ்ந்து பாடக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, தூண்களில் வைக்கிறாங்க. அது நம்ம பிற்காலத்தில் நம்ம அதை போய் ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது பார்த்தா அதை மெய்கீர்த்தி என்றும் பிரசஸ்தி என்றும் அழைக்கிறார்கள். சமுத்திரகுப்தர்ன்றவர் யாருன்னா, ஒரு விஷ்ணுவோடைய பக்தர். சமுத்திரகுப்தர் யாருன்னா விஷ்ணுவ பக்தர். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான அரசால் நடத்தப்பட்டக்கூடிய வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடக்கூடிய வேள்வியை இந்த சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். முற்காலத்தில் முகலாய பேரரசில் இருந்தக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் அதற்கு முன்பு இருந்த இந்த வேள்வி, குதிரைகளை பலியிடக்கூடிய வேள்வியை மீண்டும் புதுப்பித்தவர் யாருன்னா இந்த சமுத்திரகுப்தர். இவர் அதோடு நிற்பல்ல, தங்க நாணயங்களை வெளியிட்டார். அந்த தங்க நாணயத்தில் ஒன்றில் அவரே வீணை வாசிப்பது போன்ற உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் ஒரு மிகச்சிறந்த படையெடுப்பாளர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு கவிதை பிரியரும் இசைப்பிரியரும் ஆவார். அதனாலேயே இவருக்கு கவிராஜா என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. அப்போ சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடக்கூடிய வேள்வி முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்துகிறாரு. நிறைய தங்க நாணயங்கள் வெளியிடுறாரு. அந்த மாதிரி ஒரு நாணயத்தில் இவரே அமர்ந்து வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் ஒரு சிறந்த படையெடுப்பாளரும் கூட. இவர் கவிதை பிரியரும் இசைப்பிரியரும் ஆவார். அதனாலேயே கவிராஜா சமுத்திரகுப்தர் என்று இவர் அழைக்கப்பட்டார். அடுத்து இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன். இந்த இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் இந்த கவிராஜா சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தை சார்ந்தவர். இவர் ஒரு பௌத்த அரசர். அப்போ சமுத்திரகுப்தர் இங்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க காலகட்டத்தில் இலங்கையை ஆண்டு கொண்டிருந்தவர் யாருன்னா இந்த ஸ்ரீ மேகவர்மன் என்ற பௌத்த அரசன். ஓகேங்களா? அதோட விக்ரமாதித்யருடைய ஆட்சி காலத்தில் இருந்த அவருடைய அவைக்கு பேர் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டது. விக்ரமாதித்யருடைய அவையில் இருந்த அவைக்கிழவர்கள் நவரத்தினம் என்று அழைக்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 9 விதமான அவை மேம்படுத்தக்கூடிய மேம்பட்டமான மக்கள் அங்கே இருந்தாங்க. மிகச்சிறந்த அறிஞர்கள், மிகச்சிறந்த வல்லுநர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அந்த 9 பேரை தான் நவரத்தினங்கள் என்று அழைத்தார்கள். இதில் முக்கியமான ஒருத்தர் நம்ம காளிதாசர். சாகுந்தலம், மேகதூதம் இதெல்லாம் எழுதிய காளிதாசர். இவர் ஒரு சமஸ்கிருத புலவர். அதற்கடுத்து பார்த்தா இன்னொரு புலவர் ஹரிசேனர். இந்த 2 புலவர்களும் விக்ரமாதித்யருடைய அவையில் இருந்த நவரத்தினங்களில் இருந்த முக்கியமான நபர்கள். அதுக்கடுத்து அமரசிம்ஹர். இவர் தான் யாருன்னா டிக்ஷனரி ஆசிரியர், அதாவது அகராதி ஆசிரியர் தான் யார், அமரசிம்ஹர். தன்வந்திரி என்ற ஒரு மருத்துவரும் இருந்தார்.
காகபாணகர் என்ற ஒரு சோதிடரும் இருந்தார். காகபாணகர் அதாவது காலத்தை பார்ப்பவர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சன்கு என்ற கட்டடக்கலை நிபுணர் ஒருத்தவர் இருந்தார். இது ரொம்ப முக்கியமானது. வராகமிகிரர் என்ற வானியல் அறிஞரும் இருந்தார். அதோடு வராச்சி என்ற இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத புலவரும் இருந்தார். இவங்க காளிதாசரும் ஹரிசேனரும் வெறும் சமஸ்கிருத புலவர்கள் மட்டும்தான். ஆனால் வராச்சி யாருன்னா ஒரு இலக்கண ஆசிரியராகவும் இருந்தார், சமஸ்கிருத புலவராகவும் இருந்தார். கடைசியில் ஒன்று, விட்டல் பட்டர் ஒரு மெஜிஷியன், ஒரு மாய வித்தைக்காரர் ஆன விட்டல் பட்டரும் விக்ரமாதித்யனுடைய நவரத்னங்களில் அலங்கரித்த ஒரு முக்கியமான நபராக காணப்படுகிறார். அப்போ மொத்தம் யார் இருந்திருக்கிறாங்கன்னா, காளிதாசர், ஹரிசேனர் 2 பேரும் சமஸ்கிருத புலவர்கள், அமரசிம்ஹர் அகராதியில் ஆசிரியர், தன்வந்திரி என்ற மருத்துவர் இருந்திருக்கிறார், காகபாணகர் என்ற சோதிடர் இருந்திருக்கிறார், சன்கு என்ற கட்டடக்கலை நிபுணர் இருந்திருக்கிறார், வராகமிகிரர் என்ற வானியல் அறிஞர் இருந்திருக்கிறார், வராச்சி என்ற இலக்கண ஆசிரியரும் சமஸ்கிருத புலவருமானவரும் இருந்திருக்கிறார், விட்டல் பட்டர் என்ற ஒரு மெஜிஷியனும் அங்கே இருந்திருக்கிறார். அதாவது மாய வித்தைக்காரரும் விக்ரமாதித்யில் இருக்கக்கூடிய நவரத்ன அரசமைப்பில் இருந்தவர், அதாவது அமைச்சரவையில் இருந்தவர். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தருக்கு பேர் தான் யார்? இந்த விக்ரமாதித்யர். 2ஆம் சந்திரகுப்தர் தான் யார்? 2ஆம் சந்திரகுப்தர் தான் யார்? இந்த விக்ரமாதித்யர். இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு வேறு என்ன பட்டப்பெயர்கள்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோமாக, விக்ரமாதித்யா, நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவசிரி போன்ற சிறப்பு பெயர்களான பட்டப்பெயர்கள் இருந்தன. யாருக்கு? 2ஆம் சந்திரகுப்தருடைய முக்கியமான பட்டப்பெயர்களாக இருக்கு. பாகியான் என்ற ஒரு துறவி, இவர் யாருன்னா, இந்த 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவி தான் யாரு? பாகியான். இவர் இந்தியாவிற்கு வருகை தந்தவர். எப்போ பாகியான் வர்றாரு? அதாவது சீனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவியான பாகியான் 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாரு? இந்தியாவுக்கு வரார். இவருடைய பயவன் குறிப்புகள் இருக்குல்ல, இவர் வந்து போகும்போது இந்த டைரி குறிப்பு மாதிரி எழுதி வச்சுருப்பார்ல, அதில் பார்த்தோமாக்கும் குப்தர் காலத்து மக்களுடைய சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகள் நிறைய காணப்படுகிறது. இந்த பாகியானுடைய கூற்று என்னவா சொல்லுதுன்னா, மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். அதாவது மகதம்ன்றதும் ஒரு மகாஜனபதங்களில் ஒன்று. இந்த மகதத்து மக்கள் எப்படி இருந்தாங்களாம்? மகிழ்ச்சியோடும் செழிப்போடு இருந்தாங்களாம். அவங்களுக்கு நிறைய கடுமையான தண்டனை இல்லாமல் நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை மகதத்தில் இல்லவே இல்லைன்றார். ஆனால் கயா என்றவை பாலடைந்திருந்தது. கயா என்னவா இருந்திருக்கு? பாலடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று தன்னுடைய பயணக்குறிப்பில் கூறியிருப்பவர் தான் யாரு? சீன பௌத்த துறவியான பாகியான். அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தவர் தான் இந்த பாகியான். இவர் நிறைய குப்தர் காலத்து மக்களுடைய சமூக, பொருளாதார, மத நிலைகளை பற்றிய நிறைய செய்திகளை விட்டு போயிருக்கிறாரு. மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் இருந்தார்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. கடுமையான தண்டனை இல்லாமல் அவங்களுக்கு நீதி வழங்குச்சுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. மரண தண்டனை என்பது மகத நாட்டில் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் கயா பாலடைந்து கிடந்தது, கபிலவஸ்து காடாகி கிடந்தது. ஆனால் பாடலிபுத்திர மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்ததாக பதிவு செய்தவர் தான் யார்? சீன பௌத்த துறவியான பாகியான். அடுத்து குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல். குப்தர்களுடைய காலத்தில் நிலங்களை என்ன மாதிரி வகைப்படுத்தினாங்கன்னு பார்த்தோமாக்கோ, மொத்தம் 5 வகை நிலங்கள் இருந்துச்சு. சேத்ரான்றது நம்ம எப்பொழுதும் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய நிலத்துக்கு பேர் சேத்ரா, அவ்வளோதான். கிலா என்பது சும்மா தரிசு நிலம், அதாவது சும்மா கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கிடக்கு, அதான் கிலா. ஓகேவா? கீழே கிடக்கு, அதான் தரிசு நிலங்கள். அடுத்து அப்ரகதான்றது என்னதுன்னா வனம் மற்றும் காட்டு நிலங்கள். காட்டில் இருக்கக்கூடிய மரஞ்செடியுடைய நிலம் விட்டுட்டு அதை விவசாய நிலமாக மாற்றுவதுக்கு பேர் தான் எது? அப்ரகதா. அது முன்னாடி காடாக இருந்தது, அப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க? காட்டு நிலமாக மாற்றுறாங்க. அதனால அது யாவத்துல இது ஒரு ஷார்ட்கட், அப்ரகதா. அடுத்து வஸ்தினா வசிப்பதுன்னு யாவத்தில் வச்சுக்கோங்க. வஸ்தினா வசிப்பது. அப்போ குடியிருப்பதற்கான உகந்த நிலங்கள் தான் எதுனா குப்தர் காலத்தில் இருக்கக்கூடிய நிலமாக இருந்துச்சு. குடியிருக்கக்கூடியது வஸ்தி. அடுத்து கபத என்பது என்னன்னா மேய்ச்சல் நிலங்கள். கபத சரகா என்பது என்னது? மேய்ச்சல் நிலம். கபட சரகா என்பது மேய்ச்சல் நிலம். அப்போ சருகளை மேய்ஞ்சாங்க, அப்படி ஆகுத்து வச்சுக்கோங்க. அப்போ சேத்ரா என்பது வேளாண்மை நிலம்,
கிலா என்பது தரிசு நிலம், அப்ரகதா என்பது வனம் மற்றும் காட்டு நிலம், வஸ்தி என்பது குடியிருப்பதற்காக இருந்த இடம், கபத சரகா என்பது ஒரு மேய்ச்சல் நிலமாகவும் இருந்தது. அடுத்து சிரேஸ்தி என்ற ஒரு பிரிவினர் இருந்தாங்க. அதே மாதிரி சர்த்தவாகா என்ற ஒரு பிரிவினரும் இருந்தாங்க. இந்த சிரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்களுக்கு பேர் தான் யார்? சிரேஸ்தி. இவங்க யார்? ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்பவர்கள். பட் சார்த்தவாகா என்பவர்கள் யாருன்னா, எருது பூட்டிய வண்டியில் பொருட்களை ஏற்றிக்கிட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று நேரடியாக வாடிக்கையாளரை பார்த்து விற்பவர்கள் தான் யார்? சார்த்தவாகா. அவர்கள் தான் யார்? சார்த்தவாகா. அப்போ சிரேஸ்தி என்பது ஓரிடத்தில் நிலையாக வணிகம் செய்வது, சார்த்தவாகா என்பது பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்வது. நாலந்தா பல்கலைக்கழகம் இது இந்த 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் இந்த குப்தருடைய பேரரசில் தான் தலைத்தோங்க ஆரம்பிக்குது. பின்னாடி கண்ணோசியை ஆட்சி செய்த பேரரசரான ஹர்ஷருடைய ஆதரவும் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு இருந்துச்சு. இந்த நாலந்தாவில் பார்த்தோமாக்கும் முழுக்க முழுக்க பௌத்த தத்துவம் தான் முதல் பாடப்பிரிவு. யோகா, வேத இலக்கியம், மருத்துவம் ஆகியவையும் அங்கே என்ன பண்ணிருக்கு? கற்பிக்கப்பட்டிருக்கு. அதில் மாற்றம் இல்லை. நாலந்தா பௌத்த தத்துவம் தான் முக்கியமான பாடப்பிரிவாக இருந்தாலும் அங்கேயும் யோகா, வேதம், மருத்துவம்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் தான் சீன துறவியான யுவான்சுவாங், கிரேக்க யுவான்சுவாங் என்ன பண்ணுறாரு? பௌத்த தத்துவத்தை பற்றி பல ஆண்டுகள் படித்து செலவழிக்கிறார். யார்? யுவான்சுவாங். அந்த வளாகத்தில் மொத்தம் 8 மகா பாடசாலைகளிலும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த வளாகத்தில் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் மொத்தம் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்துச்சு. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி, நல்லா பாருங்கள், யார் இந்த அடித்து உடைச்சார் பார்த்தா பக்தியார் கில்ஜி என்பவருடைய தலைமையில் வந்த மம்முலுக்குகள் என்று அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய மாமுலுக்கு வம்சம் படிச்சிருப்பீங்க, அடிமை வம்சம். துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது தான் எதுனா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். இதை தரைமட்டமாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தவர் யாருன்னா பக்தியார் கில்ஜி. நாலந்தா யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நாலந்தா உலகின் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக என்னப்பட்டிருக்கு? அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஹீனர்கள் என்பவர் யார்? இவங்க யாருன்னா ஒரு நாடோடி பழங்குடியினர். இவங்க மாபெரும் தலைவரான அட்டில்டாவின் தலைமையில் இவங்க ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோப்பிளையும் உருவாக்குறாங்க. இந்த ஹீனர்கள் என்னென்னா ஒரு நாடோடி பழங்குடியினர். இவங்க அட்டில்டான்ற ஒருத்தருடைய நாடோடி தலைமையவருடைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க? ரோமபுரியும் கான்ஸ்டாண்டினோப்பிளையும் பேர் அச்சத்துக்கே உள்ளாக்குறாங்க. இவங்களுடைய செயல்பாடை பார்த்துட்டு இவங்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹூனர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வராங்க. இந்த ஹூனர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய வெள்ளை ஹூனர்கள் என்ன பண்ணுறாங்க? மத்திய ஆசியா மூலமாக எங்கே வர்றாங்க? இந்தியாவுக்கு வர்றாங்க. இங்கே தொடர் படையெடுப்புகள் மூலமும் எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து வர்றாங்க. அப்போ தான் ஸ்கந்தகுப்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதியில் பரவுறாங்க. அவர்களுடைய தலைவரான தோரமானர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். யார்? இந்த சந்தகுப்தர் தோத்த உடனே அவருடைய தலைவரான தோரமானர் என்ன பண்ணுறாரு? தனக்குத்தானே அரசாக முடிசூட்டுகிறார். அவருக்கு பின் மகன் யார் வர்றாரு? மிகிரகுலர். அதாவது இந்த முடிசூட்டு கொண்டார்ல தோரமானர், அவருடைய பையன்தான் யார்? மிகிரகுலர் ஆட்சி செய்கிறாரு. முடிவில் மத்திய இந்தியாவில் ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் அவர்களை தோற்கடித்து ஆட்சிக்கு முடிவு கட்டுறாங்க. பாருங்க, இந்த ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் தான் மத்திய இந்தியாவுக்கு பரவுறாங்க இந்த ஹீனர்கள். அப்போ அங்கே தோரமானர் என்பவர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டுகிறாரு. அவருக்கு பின்னாடி மகன் மிகிரகுலர் வர்றாரு. முடிவில் மத்திய இந்தியாவில் மாளவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் தோற்கடித்து அந்த ஆட்சி காலமே முடிவுக்கு வந்தது. அடுத்து குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறை. இது அறிமுகப்படுத்தியவர் நம்ம சமுத்திரகுப்தர். இதை அறிமுகப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். குசானர்களுடைய நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. இவர் எதை பார்த்து இவர் இந்த நாணயங்களை வெளியிடணும்னு ஆசைப்படுறாருன்னா குசானருடைய நாணயங்கள் தான் இவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. குப்தர்களுடைய பொற்காசுகள் என்னவா அழைக்கப்பட்டதுன்னா தினாரா என்று அழைக்கப்பட்டது. இவர் நிறைய தங்க நாணயங்கள் வெளியிட்டார்னு பார்த்தோம். அதே மாதிரி தங்க நாணயத்தில் தானே அமர்ந்து வீணை வாசிப்பது போல இருக்கக்கூடிய நாணயமும் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி குப்தர்கள் பொற்காசுகளுக்கு பேர் என்னன்னா தினாரா என்று அழைக்கப்பட்டது. இந்த குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிட்டன. இப்போ இவங்க தங்கத்தில் தான் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க? காசுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் தான்
பொற்காசுகளுடைய சுழற்சியில் என்ன பண்ணுது, ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுகிறது. அது பேரரசனுடைய வளங்களின் வீழ்ச்சியையும் சுட்டி காட்டுவதாக இருக்குது. ஓகேங்களா, அதை சுட்டி காட்டுவதாக இருக்குது. அடுத்து குப்தர்களால் பயன்படுத்தப்படக்கூடிய உலோகங்கள்லாம் என்னென்னு பார்த்தோமாக்கும், இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் போன்றவையெல்லாம் என்னவா இருந்துச்சு, குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்களாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யுவான் சுவாங், இவர் ஹர்ஷருடைய சீன பயணி. முதலாக ராஜ்மஹாலுக்கு, அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் சந்திக்கிறார். இந்த ஹர்ஷ சீன பயணியான யுவான் சுவாங்கை முதலாக என்ன பண்ணுறாரு, ஹர்ஷர் வந்து என்ன பண்ணுறாரு, முதலாக ராஜ்மஹாலுக்கு ஜார்க்கண்ட் அருகே இருக்கக்கூடிய கஜன்கலா என்ற இடத்துல சந்திக்கிறாரு. அடுத்து புனித யாத்திரிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா யுவான் சுவாங். இந்த சீன பயணியான யுவான் சுவாங். இவர் ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுக்கு வர்றாரு. அவங்க ஏற்கனவே பார்த்தோம் ராஜ்மஹாலில் தான் சந்திக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ சியூக்கி என்ற ஒரு பயணக்குறிப்பை எழுதுகிறார். பயணக்குறிப்பு எழுதுகிறாரு. அதில் பார்த்து அது ஒரு நூல் மட்டும் இல்லை, அது ஒரு ஆவணங்களின் தொகுப்பு. அதாவது ஹர்ஷர் காலத்து இந்தியாவில் சமூக பொருளாதார மத பண்பாட்டு நிலைகள் வந்து ரொம்ப விரிவான செய்தியாக இருக்குது. ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தபோதும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொண்டு யுவான் சுவாங்கும் குறிப்பிட்டுள்ளார். இப்போ புனித யாத்திரைகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுவர் யுவான் சுவாங். இவர் சியூக்கி என்ற பயணக்குறிப்பு எழுதியிருக்கிறார். அது ஒரு ஆவணங்களின் தொகுப்பாக இருக்குது. அதோடு மட்டுமில்லை, இந்திய சமூக பொருளாதார மத பண்பாட்டு நிலைகள் குறித்து மிகப்பெரிய விரிவான செய்திகள் வந்து இந்த சியூக்கி நூலில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவரை வந்து ஆதரித்தவர் யாருன்னா ஹர்ஷர். அந்த ஹர்ஷர் ஒரு பௌத்தர் தான். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணாருன்னா, நம்ம பிரயாகையில் நடக்கக்கூடிய மாபெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றார். ஓகேங்களா. அடுத்து கன்னோசி பௌத்த பேரவையில் 20 அரசர்கள் பங்கேற்றனர். கன்னோசின்ற ஒரு பௌத்த பேரவை இருக்குது. அங்கே மொத்தம் 20 அரசர்கள் இருப்பாங்க. பெரும் எண்ணிக்கையில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா பௌத்த சமண வேத அறிஞர்கள் தான் மாநாட்டில் கலந்துக்கிடுவாங்க. பட் பௌத்த மடாலயம் ஒன்றில் புத்தரின் தங்க சிலை ஒன்று நிறுவப்படுது. உடனே புத்தரது 3 அடி உயரம் கொண்ட வேறொரு சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. இப்போ கன்னோசி பௌத்த பேரவையில் 20 அரசர்கள் பங்கேற்பாங்க. பெரும் எண்ணிக்கையில் வந்து பௌத்த வேத அறிஞருடைய மாநாடு அளவு நடக்காது. பௌத்த மடாலயத்தில் ஒன்றில் புத்தருடைய தங்க சிலை ஒன்று நிறுவப்பட்டுச்சு. அப்படி புத்தரது 3 அடி உயரம் கொண்ட வேறொரு சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. உலகம் அந்நாளில் முதலாம் சந்திரகுப்தர் கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோம பேரரசர் மகா கான்ஸ்டைனின் சமகாலத்தவர் ஆவார். அப்படியா, முதலாம் சந்திரகுப்தர் வந்து கான்ஸ்டன்டைனோபிள் என்ற நகரை உருவாக்கிய ரோம பேரரசர் மகா கான்ஸ்டைனின் சமகாலத்தவர் ஆவார். ஹர்ஷருடைய காலப்பகுதி சீனாவின் தாங் அரவ வம்சம் தொடக்க கால பகுதியோடு இணைந்து செல்கிறாங்க. இவங்க சீனாவின் தலைநகரான சியான் மாபெரும் கலைக்கல்விக்கான மையமாக திகழ்ந்தது. சீனர்களுடைய தலைநகரமான சியான் வந்து என்னவா இருக்குது, மிகப்பெரிய கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்ந்தது. அவ்வளவுதான். 6ஆம் வகுப்பு டேர்ம் 3 லெசன் 3 இருக்கக்கூடிய அனைத்து பாக்ஸ் கண்டென்ட்டும் பார்த்துட்டோம். தொடர்ந்து இதை படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலையும் வந்து என்ன பண்ண வேண்டாம், சோர்வாகி விட வேண்டாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி வணக்கம்.